வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சிவா கன்னிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வீட்டில் எப்படி வேலை ஓடுது, நம்ம பசங்களை எப்படி கிளப்புறோம், ஹஸ்பண்டை எப்படி வேலைக்கு அனுப்பிச்சி விடுறோம், என்னென்ன அக்கப்போர்லாம் நடக்குது அப்படின்றத தான் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா ஜாலியாகவே போகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் தினம் சொல்லுவாங்க, எனக்கு காலையில் தினம் திட்டு தான் விழும். காலையில் சீக்கிரமாக எந்திரி ஏன் பாப்பா கூட என்னை திட்டு தான் செய்வான். சீக்கிரம் எழுந்திச்சிங்கன்னா எங்களை சீக்கிரம் கிளப்பி விடலாமா அப்படிம்பாங்க. ஆனாலும் நான் அந்த அந்த டைம் தான் 6:30 மணி 7 மணி ஆகிக்கிருவேன். 6:30 மணிக்கு எழுந்திச்சோன்னா எனக்கு மற்ற வேலைங்க இருக்கும், வெளியே வாசல் கொட்டுறது, கோலம் போடுறதுன்ட்டு. இன்றைக்கி மழை வந்ததால் நம்ம வெளியில் ஈரமாக இருக்கிறதுனால நம்ம கோலம் போடலை. அப்படி இருந்துமே வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணி தான் அடுப்பு ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடித்தா தான் நம்மளுக்கு அது ஒரு ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேலையை கடகடன்னு செய்ய முடியும். அப்படி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நம்மளுக்கு அடுப்பு அந்த கம்பி இல்லையா, அது உடஞ்சிட்டு. நேற்று மாற்றுறதுக்கு கொடுத்தேன், அவங்களால கொஞ்சம் மாற்ற முடியல, வெளியில் போயிட்டாங்க வேறு ஒரு இடத்துக்கு போனதுனால. அதுவும் வரும், பின்னாடி சொல்லியிருப்பேன் பாருங்கள் எதனாலன்னு. அதனால் மாற்ற முடியாமல் ஆகிட்டு. நானும் 2 வாரமாக மாற்றணும்னு நினச்சி மாற்ற முடியல. இன்றைக்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். நம்ம இன்றைக்கி சாம்பார், சாப்பாடு, அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இனிமேல் வர்றதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தான் போகுங்க. காலையில் செம்ம ஜாலியாகவே போகும். அதுக்கப்புறம் ஏன்னா தனியாக உட்காந்துட்ருப்பேன். மணி 8 ஆகுது. இப்போதான் தலை இழுத்துட்டு இருக்காங்க. சமையல் வேலையும் சீக்கிரமா எழுந்திரிச்சு பண்ண போறது கிடையாது. தலையும் சீக்கிரமா எழுத்துட்டு கிடையாது. ஒரே ஒரு நாள் தப்பி தவறி நான் போயிட்டு பாப்பாவை விட்டு போறேன்னு சொல்லிட்டேன்பா. அதுல இருந்து நீ அதே பிடிச்சிக்கிட்ட. ஆனா என்னைக்காவது சீக்கிரமா கிளப்பியிருக்கியா? ஒரு நாள் கிளப்ப போறது கிடையாது. நீ இதேதான் சொல்ற. 2 பேருக்கு தலை வாரணும், 5 பேருக்கு சமைக்கணும். 5 பேருக்கு சமைக்கிறியா? இதுல வேற தோசைல நான் தானே ஊத்துறேன், நீ இன்னும் சுட்டு கொடுக்குற மாதிரி சொல்ற. தோசை மட்டும் சொல்றீங்க, அது தொட்டுக்கு யார் செய்யறா? நான் தானே செய்றேன். சரி, நான் உங்க கூட கடந்து மல்லு கட்டுறேன். நீங்க தோசை கல்லு கூட சேர்ந்து மல்லு கட்டுறீங்களா? நீ செஞ்சா ஊருது. அடுப்பும் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லை. நான் என்ன பண்றது? இதுல வேற பெருமையா நான் தான் கிளப்பி விடுறேன்ட்டு ஒரு இது வேற. ஆமா, நான் கிளப்பி விடுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்க. அடுப்பு வேற நேரம் நிக்க மாட்டேங்குது. இத பாக்குறதா தெரியல. இல்லை, நான் வேற இருங்க. தோசை வேகுது, அந்த கல்ல கூட்டு ரெடி ஆகுது. அந்த அடுப்பு தான் சரியில்லை. யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க சொல்லுங்க, சரிங்களா? அவரைக்காவுல யாரும் செய்ய மாட்டாங்க. செய்வாங்க. செய்வாங்க. ஐயோ, என்ன எங்க கீழே தேடுறேன், என்ன பாத்திரத்துல தேடாம. நன்றாக கிண்டவும். தோசை கருகிறது அதுக்குள்ள. ஆமா, ஓகே, நான் போய் தோசை எடுக்கேன். பாப்பாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லஞ்ச் மட்டும் தான் கட்டணும். ஓகேவா? எடுக்கிறேன். வந்துட்டோமா. ஒருத்தருக்கு தலைவாரி இருக்கேன், இன்னொருத்தருக்கு தலைவாரில்லை. அதுக்குள்ள சரி சாப்பாடு வச்சிடலான்ட்டு வச்சு. யாருக்கு இதெல்லாம்? இது உனக்கு இப்படிதானே? மூடட்டா? சாப்பாடை பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு சாப்பிட்றாங்கன்னு. அதிகம் இது எனக்கும் உங்க தாத்தாக்கும். இதுவே அதிகமா பார்த்துக்கோங்க. என் பசங்க சாப்பிட்ற சாப்பாடை பாருங்க. பாப்பாக்கு இதுல என்னப்பா? அதுல காய். ஓகேவா? இதுல குழம்பு. பாருங்க, எங்க லஞ்ச் கட்டுறதுக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஓகே, சீக்கிரமா நீங்க எந்திக்கணும். மூடிங்க. ஆமா, எந்திரிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதானே சீக்கிரமா நான் கிளப்பி விட முடியும்.
சீக்கிரம் டைம் அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னொருத்தருக்கு தலை வாரிட்டு தான் ஏம்மா இதெல்லாம் மூணு மணிக்கு அடுத்துதான் இது வந்து அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு பாக்ஸை கொடுத்து விட்டா குழம்பு பாக்ஸை அங்கே கம்பெனியில் இருக்கு போல் நேற்று ஒரு டெத்துக்கு போனதுனால மறந்துட்டாங்க போல் எல்லாம் ஞாபகமாக வரும் இதில் காய் வச்சாச்சு அதனால் குழம்பு அவங்களுக்குன்னா எவங்களுக்குமா ஆ ஆ அவங்களுக்கு அவங்களுக்குன்னா நீங்களாம் புரிஞ்சுப்பீங்க அப்படிதானே அப்படியா அப்படியே காட்டு உங்க அப்பாவை காட்டு இவங்களுக்கு தான் அவங்க இவங்க தான் அவங்க அவங்க இது இந்த வந்துட்டோமா வெளியே ஒரு ஆமா ஒருத்தருக்கு வந்து இன்னும் தலை வாரல அதனால அது குழம்பு முடியா சரி இந்த வாரம் சீக்கிரம். அதனால இன்னைக்கு கடுகு போட்டு வச்சிருந்த டப்பாவை எடுத்து கடுகு இங்க பாருங்க இதுல கொட்டி வச்சுட்டு கிண்ணத்துல கொட்டி வச்சுட்டு இப்ப இதுல குழம்பு வச்சு கொடுத்து விடுறேன். ஓகே எங்க வீட்டுல நாங்க எங்க அக்கா போற முடிச்சு நாங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் கிளப்பியாச்சு. நீங்க உங்க வீட்டுல என்னென்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்க சரியா? ஓகே அவ்வளோதான் டன் முடிஞ்சது. திடீர்னு மழை வந்ததுன்னா ரெயின் கோட் தேவையே எடுத்துறவா. சரி ஒன்றும் இல்லை இப்போ இந்த அடுப்பு மாற்றுறதுக்கு நான் கொடுத்து விட போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ மாற்றிட்டு வாங்க. இதோ அவ்வளோதான் முடிஞ்சது. கட்டிட்டேன் எடுத்துகிட்டு வரேன். மழை வந்து துணியும் காய மாட்டேங்குது, வீட்டில் வேலையும் முடிய மாட்டேங்குது. பாய் ஒரு வழியாக கிளப்பி அமிச்சாச்சு. இதை விட ஒரு சில நாள் செம மோசமாக போகும். இன்றைக்கி ஓரளவு ஓகே கிளப்பி விட்டாச்சு. நான் போயிட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்கள் மருதாணி மரம். எப்போவுமே மருதாணி கையில் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, எல்லாம் வந்து மேலே போயிடுச்சு. அதனால் டக்கு நம்மளால் பறிக்க முடியல, எட்ட மாட்டேங்குது. எதனா போட்டு ஏறி பறிக்கிற மாதிரி இருக்குதா, அதனால தான் நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வைக்கிறேன். போயிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு என் கிச்சனை பாருங்கள், இப்போ வேலையை முடிச்சு அனுப்பிச்சி விட்டதை. இனிமேல் இது எல்லாத்தையும் கழுவி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வேலையே. சாப்பிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தினசரி என்னோட காலை வேலையெல்லாம் இப்படி தான் போகும். ஒரு சில நாள் இது வந்து என்ன ஆகும்னா சண்டையாக மாறிடும். ஒரு சில நாள் நல்லா சிரிப்பாகவே போயிடும். இந்த இன்னைக்கு போச்சு இல்லையா, இன்னைக்கு ஓரளவு நல்லாவே போச்சு. ஒரு சில நாள் வந்து என்னென்னா பாப்பா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டானா எல்லாரும் கோவப்பட்டு அது ஒரு இதுவாயிரும். இல்லைன்னா இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு வேலைக்கு நான் அத்தனை மணிக்கு தான் போகிறேன், என்ன கம்பெனியில் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கொஞ்சம் மோசமாக போகும். இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பரபரப்பாகவும் போகும். அது இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இத்துடன் இந்த விலாகை முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்த வேற ஒரு விலாகில் பார்க்கலாம். ஓகே பாய்.